ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் இன்ஸ்டன்ட் போண்டா தாங்க செய்ய போகிறோம். இந்த போண்டா செய்கிறதுக்கு இட்லி மாவு இருந்தால் போதுங்க. இது கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்து செய்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த இட்லி மாவு நம்ம முந்தின நாள் அரைச்சி அடுத்த நாள் இட்லி செய்வோம்ல, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டு தான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருப்போம். அந்த மாவில் ஒரு 2 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இதே மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் இதே மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு கடலை மாவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு, இந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதே மாதிரி எடுத்து எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டாவாக உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா எல்லா பக்கமும் திரும்பி வெந்த உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த போண்டா நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லா சைடும் கலர் ஒரே மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் போண்டா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் போண்டா. அதுவும் இட்லி மாவில் செஞ்ச போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை போண்டா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.